அந்த முறைப்படி அவங்க அதுக்குள்ள சட்டப்படி அதில் இருந்துகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் தான் அதுக்கு பெரியாரின் வாரிசாட்டு அங்கே இருக்கிறார் மணியம்மை. அது பிறகு ஆசிரியர் ஐயா வீரமணி எனக்கு ரொம்ப நல்ல எனக்கு என் மீது அன்பும் பாசமும் கொண்டவர், ரொம்ப தன்மையான மனிதர். நார்வேல் வந்தால் எப்போ நான் அவரை பார்ப்பேன். என் கொள்கை வேறு, அவர் கொள்கை வேறு, அது வேறு. அவருக்கே தெரியும் என் கொள்கை என்னென்னு தெரியும். தாலிங்க நாடார் வீட்டில் இருந்து காலையில் அவரை பார்த்துட்டு தான் ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்டு கிருஷ்ணன்னு தீக்காத்தில் வந்து அவருக்கு மகன் கிருஷ்ணஜின்னா, மோகன் வந்து அவர் ஒரு தாசில்தார் மகன், அவர் மோகன், ரூபன், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு சாரு, இப்படி ஒரு 4-5 பேர். அவங்கெல்லாம் தீக்காக்காரங்க, நான் ஆர்எஸ்எஸ்காரன் தான். என்னோடய நண்பர்கள் வீரமணியை பார்ப்போம். வீரமணி இந்த முன்னில் என்ன இருக்குது அப்படின்லாம் கேட்பார். நாம் அந்த விஷயங்கள் பேசுவோம், ஓப்பனாட்டே அவற்றை சொல்லுவோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த கடவுள் ஐயப்பண்ணு முன்னாலாம் எழுதி போட்டிருப்பீங்க, இப்போ உங்களால் அதை எழுதி போடுறது மிலிட்டண்டாக வந்த முறை இல்லைன்னா பேசிகிட்டு இருப்போம். பல விஷயங்களும் அவர் இது பண்ணுவார். ஒரு நல்ல ஒரு லாஜிக்கலாக விஷயங்களை அணுகக்கூடியவர், பல தன்மைகளை பேசக்கூடியவர். அவர் ஏன் இதில் கேட்கலன்னு சீமான் கேட்குறாரு. அப்போ அதாரிட்டி அவர் தான், அதாரிட்டியே கேட்கல, நீங்கள்லாம் என்ன பெட்டி கடைங்கிற மாதிரி. அது நம்ம சொல்லுவோம். வீரமணி அவர்கள் உடன்பட்டு போறாங்க சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்களா சார்? அது வீரமணி உடன்பட்டு போகல. வீரமணி கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இதில் சீமானை பற்றி நம்ம பேசி சீமானுக்கு பப்ளிசிட்டி கொடுக்காண்டான்னு நினைக்கிறாரு. ஸோ கில்லிங் இன் சைலன்ஸை தவிர வேறு என்ன வீகமும் சீமானுக்கு லாபம் தான். ஒரு முற்றுகை போராட்டம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு திரு சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு. ஆனால் அதையும் மீறி நாத்தாக்காவினர் பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டையோடு வந்து அங்கே முன்னாடி வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. ஒருவேளை தமிழக காவல்துறை மீதான ஒரு நம்பிக்கையின்மை காரணமாக அந்த மாதிரி தற்காத்து கொள்றதுக்காக அப்படி நின்னாங்களோ அப்படின்னு நினைக்கலாமா சார்? அது காவல்துறை கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் இது இல்லை. அசாமேத அவங்களும் எப்படி நடந்துடலாம் இல்லையா, ஒரு சில அசாதாரணமான சூழ்நிலைகளில். அதனால் தங்கள் தலைமையை கட்சியை காப்பாற்றுறதுக்கு பெண்களும் ஆண்களும் அதில் வந்து நின்னாங்க. நம்ம பார்த்தேன் அந்த இதை. எனக்கு அந்த வீடு நிறைய தடவை போயிருக்காங்க.